போச்சு. ஊருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஏன் பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, டிடில கூட போலாம். உங்களை எப்படி விட்டுட்டு போறதா? நானும் உன்னோட வந்துட்டா. உங்க உத்தியோகம்? நீ போறது தெரிஞ்சுதான் நானும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன். உன் ஊர்ல இருக்கிற என் சேவனுக்கு மறதா கடிதம் எழுதிட்டேன். நானும் என் அத்தானுக்கு லெட்டர் எழுதிட்டேன். ஆமா, நீங்க எப்ப புறப்படுறீங்க? நீ போற ட்ரெயின்ல, நீ போற கம்பார்ட்மெண்ட். ஐயோ, நாம ஒண்ணு இறங்குறது எங்க அத்தான் பாத்துட்டா? அடிக்கடி உங்க அத்தானை ஜெபிக்கிறியே, அவர் என்ன அப்படி வசதி? நீங்க என்ன பூவா நினைச்சா அவர் தோட்டக்காரர், நான் ஒரு அனாதை. அதனால அவர் தான் எனக்கு கார்டியன். என்ன பண்ணுது? கடவாசி கடவாசி பொண்ணுகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா? ஆமா சார். முப்போகம் விளைஞ்சா கூட உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியாது. பொண்ணுகிட்ட இருந்து 30 பைசா லெட்டர் வந்த உடனே பொங்கி வலிகிறிய. என்ன சார் எழுதிருக்கு? இனிமே பொண்ணு லெட்டர் எழுத மாட்டா. ஏன் சார்? ஏன்? பரீட்சை முடிஞ்சு போச்சா? அப்புறம் நாளைக்கு 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 காலையில நாளை காலையில நாளை காலையில நாளை காலையில நாளை காலையில் ரயில்ல 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 வேலையா வேலையா பொண்ணு வருது. பார்வதி பார்வதி பொண்ணு வருது பொண்ணு வருது பொண்ணு வருது பொண்ணு வருது பொண்ணு வருது. இனிமே நீ யாரோ நான் யாரோ கவனம், யாருக்கும் தெரியக்கூடாது. ஹலோ டிராவல் அப்படி ஃபைன். யாராவது? பொண்ணு வந்துட்டியா? நான் இன்ஜின் வரைக்கும் போய் தேட்டு வந்தா தெரியுமா? நானும் உங்களை எங்கெங்கயோ தேடினேன். ஏதோ வேலை நீங்க வரலன்னு நினைச்சிட்டேன். காலையிலேயே வந்து உட்காந்துட்டா தெரியுமா? உன்னை விட வேலை பெருசா என்ன? வா போலாம். சார் சார் எங்க பொண்ணு வந்துருச்சுங்க. பொண்ணு இவர்தான் நம்ம விவசாய ஆபீசர். உன் கடுதாசி படிச்சு காட்டுவாரு, அதுக்கு உடனே பதில் எழுதி கொடுத்துருவாரு. ஏண்டா கோகு, சர்க்கார் உத்தியோகத்துல இருந்துகிட்டு இப்படி ஆனர் உத்தியோகம் பாரியா? ஐயா யாருங்க? இவன் என் உயிர் நண்பன். வணக்கங்க. வணக்கம். நம்ம ஊர் பகுதிக்கு காட்டுலாக்காத ஏரியா வந்திருக்காரு. இவரு இதே ரயில்ல தான் வந்திருக்காரு. ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி போறீங்க? நம்ம பல்லக்குல. சரிங்க. வருது. இந்த ஆறு எங்க இருந்து வருது எனக்கு தெரியாது. ஏய் செங்கிலி, மரியாதையா போறியா இல்லையா? அவன் எனக்கு சொன்னா நம்ம கேட்ட வீண் நம்பு. வாடா போலாம். அதுக்கு இல்லடா, நம்ம ஆம்பளைங்க அவன் பொட்ட பையன். டேய் செங்கிலி, நீ என்னடா சொன்ன? ஆமாடா, நீ பொட்ட பையன், நீ பொட்ட பையன். கிண்டல் பண்ணாத. டேய் சங்கிலி, இந்த வயசுல போய் உனக்கு கிண்டலா? போடா. டேய் உன்னை பாத்துக்கறேன்டா. பாத்துக்கோ பாத்துக்கோ. டேய் நீ ஏன்டா அவனோட சண்டைக்கு போற? அவன் தான் முதல்ல வம்புக்கு வந்தான். தெரியும்டி, நீ எப்பவுமே அவனுக்கு தானே பறிஞ்சு பேசுவ. சரி சரி, நீங்க 2 பேரும் போங்க. உங்க 2 பேரும் அப்பனும் பார்த்தா வம்பா போயிடும். ஏய் பலிகார பேமோனே, என்னடா அம்பிகாவி நாடகம்? ஏண்டி செருக்கி, என் மவனோட சேராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆத்தாவை போலதானே நீ இருப்ப. பயமோட எல்லாம் பொண்ணு அடக்கி வை.
முளைச்சு இன்னும் 3 இலை விடல, அதுக்குள்ள துணை இருக்குதோ? டேய் கத்தாத. அருந்து போன என் தங்கச்சியோட உறவை புதுப்பிக்க அவ மகளை அனுப்பிச்சு வைக்கிறியா? அதாண்டா நடக்காது. நடக்காது நம்ம கையில இல்லப்பா. உன் தங்கச்சி ஆசைப்பட்டு இவரை கட்டிக்கிட்டாருன்னு அத மனசுல பகையா வச்சு பிள்ளைங்களை போட்டு இப்படி அடிக்கிறியே, இது நியாயமா? செல்லம்மா, உன் சமாதானம் எனக்கு தேவையில்லை. எனக்கு மானம் போகுது. வாணிக்க உன் தங்கச்சி இழுத்துக்கிட்டு ஓடிலையே, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டான். இப்ப பிள்ளையும் பெத்தாச்சு. நீ காட்டுற அனாவசிய பகையதான் ஊர் சொல்லி காட்டி சிரிக்குது. அதுக்கு நீ ஒண்ணும் அழ வேண்டாம். வாடா. நீங்க போய் வேலையை கவனிங்க. எதுக்கு ஒரு முடிவு இருக்கு. சரி வாம்மா.